ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பல்லாவரத்தில் ரெடி டு ஆக்குபைல 2 BHK அண்ட் 3 BHK வீடுகள் வித் ஹை குவாலிட்டி ஹை ரேஞ்ச் ஆஃப் ஃபால் சீலிங் அண்ட் மாடுலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே முழுக்க பிளைவுட்லேயே பண்ணியிருக்காங்க. பிவிசிலாம் யூஸ் பண்ணாமல். முக்கியமாக டபுள் சைடட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க கிச்சனில். அதனால் நமக்கு நிறைய ஸ்டோரேஜ்க்கு இடம் கிடைக்கும். 3 பெட்ரூம்லேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பல்லாவரம் சைடு, குரோம்பேட் சைடு ரெடி டு ஆக்குபைல 2 BHK அண்ட் 3 BHK வீடுகள் தேடுறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒர்த்தான ப்ராஜெக்ட்டுங்க, பிரைம் லொகேஷனில் இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாப், வெறும் 500 மீட்டர்ஸ் தான். வாங்க பார்த்துலாம் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின மொத்த விவரங்களை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி இன் பல்லாவரம், ஓவரால் சென்னையில் இருக்க எல்லா தீபஸ் ப்ராப்பர்ட்டியும் டெய்லி ஒன்று அவங்க பார்வைக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னையில நீங்க லேண்ட், வீடு, அபார்ட்மெண்ட் தேடுறீங்களா? என்ன வாங்குறது, எந்த லொகேஷன் சூஸ் பண்ணலான்ற பல கன்ஃபியூஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்களா? இதெல்லாம் தாண்டி அடிக்கிற வெயில்ல சாட்டர்டே சண்டே ஆனா வீட்ல கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ஒவ்வொரு ஏரியாவா போய் பார்த்து உங்க டைமை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு சிம்பிள் வே சொல்லட்டுமா? இங்க தான் நடக்குது மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ. ஆர்கி ஈவென்ட்டால கண்டக்ட் பண்ற இந்த மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போல 300க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், 60க்கும் மேற்பட்ட பில்டர்ஸ் ஒரே இடத்துல, ஓவரால் சென்னையில இருக்க அத்தனை ப்ராப்பர்ட்டியும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேல இருக்கிற அருள்முருகன் டவர்ஸ்ல வர ஜூலை 12, 13 சனி ஞாயிறு என்ட்ரி ஃப்ரீ தாங்க. மொத்த குடும்பத்தோட வாங்க. மொத்த சென்னையில இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்க வந்தா உங்களுக்கு கிடைக்கும். வந்து பாருங்க, என்ட்ரி ஃப்ரீ தான். பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கோங்க. பல்லாவரத்தில் எண்ணற்ற மக்கள் வீடு தேடிட்டு இருக்காங்க. ரெடி டு ஆக்குபைல ப்ராஜெக்ட் கிடைக்கலன்றது தான் இங்க ஒரே ஒரு கன்சர்ன். இங்க பல்லாவரம் GST ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஷார்ப்பா 3வது கிலோமீட்டர்ல இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறது. ஸ்ரீனிவாசா பில்டர்ஸோட ஸ்ரீ ராகவேந்திரா பிளாட்ஸுங்க. அபார்ட்மெண்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. முக்கியமா இங்க ப்ராஜெக்ட்ல டோட்டலா இருக்கிறது 8 வீடு தான். அதுல 2 வீடு வித்து போய் கொடுத்துனமும் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரையில ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ஒர்க் முடிஞ்சதுங்க. இன்னும் சின்ன ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இருக்கிற 8 வீட்டுக்குமே செப்பரேட் கவர்டு கார் பார்க்கிங் வந்துருவாங்க. 8 வீட்டுக்காரங்களுக்குமே வந்துரும். ஓகேங்களா? உள்ள கொடுக்கப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட்கள் எல்லாமே நார்த் பேசிங் அண்ட் ஈஸ்ட் பேசிங் மட்டும் தான். லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட், கவர்டு கார் பார்க்கிங், CCTV, EV சார்ஜிங் போர்ட், முக்கியமா எல்லா வீட்டுக்கும் மாடுலர் கிச்சன் அண்ட் ஃபால் சீலிங் பண்ணியே டெலிவர் பண்றாரு பில்டர். இதுக்கு தனியா எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணல. பல்லாவரத்துல GST ரோட்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. இருக்கிறது ப்ராப்பரா அனகாபுத்தூர்ல. இதுதான் மெயின் ரோடு அண்ட் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். HDFC பேங்க் பக்கத்துல போற இந்த ஸ்ட்ரீட்ல தான் பஸ் போகுது பாருங்க, ஸ்கூல் பஸ். இந்த ஸ்ட்ரீட்ல தான் நம்ம சைட். நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 5வது கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் இங்க ரீச் ஆயிடலாங்க. அதே 5வது கிலோமீட்டர்ல இந்த சைடு ரைட் எடுத்தா குரோம்பேட் இங்க ரீச் ஆயிடலாம். இப்போதைக்கு டி நகரே நம்ம குரோம்பேட் தானேங்க. சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து, போத்தீஸ்லேருந்து, சென்னை சில்க்ஸ்லேருந்து எல்லா மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸும் எல்லா ஷாப்பிங் மால்ஸும் இங்கேயே வந்தாச்சு. அப்புறம் எதுக்கு டி நகர்லாம் போய்கிட்டு? ஸோ இப்போ ஏற்பட்ட குரோம்பேட் நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 5வது கிலோமீட்டருங்க. சரிங்களா? வாங்க இருக்கிற ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டை பார்க்கலாம். தேக்குமர மெயின் ரோட்டா, முன்னாடி சேஃப்டி கிரில்லாம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், 95% ஒர்க் முடிஞ்சிருக்கு. இன்னும் சின்ன ஒர்க்கு, சும்மா ஒரு வாரம் 10 நாளைக்கான ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்னு வைங்களேன். ஸோ அது முன்னாடியே நான் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ப்ராயராக முன்னாடி கொண்டு வந்தாச்சு. இப்போ நாம ஒரு 3 BHK பார்த்துடலாங்க. எல்லா வீடுகளும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெயிண்டிங் கலர்ஸ், ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன் எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு 3 BHK பார்த்துடலாம். நல்லா ஸ்பேஷியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. மேலே அந்த ஃபால் சீலிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லா இடத்துலையும் காமனாக பார்க்குற ஒரு ஃபால் சீலிங் டிசைனாக இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு டிசைன் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா அட்ராக்டிவாக கிராண்டான லுக்கு தருதுங்க உங்களுக்கு. இப்போ இருக்க 6 வீடுகளில் ஒரே ஒரு 3 BHK அவைலபிள் அண்ட் மீதி இருக்க 5மே 2 BHK. ஓகேங்களா? 3 BHK சைஸ் 1324 ஸ்கொயர் ஃபீட். நல்ல பெரிய 3 BHK இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு 3 BHK சைஸ். வந்து பாருங்க, செம்ம பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹால் பார்த்தாச்சா, வாங்க கிச்சன் பார்ப்போம். கிச்சனை பொறுத்தவரையில் முழுக்க பக்காவா பேருக்காக மாடுலர் கிச்சன் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக 100% கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாகவுமே, கிச்சன் மேடை கீழே ஃபுல்லாகவுமே வுட்டில், PVC வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே ரேக்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃபுமே ஃபுல்லி க்ளோஸ்டு பை வுட்டு, பிளைவுட்டை சொல்கிறேன். ஸோ மேலே எல்லாமே டபுள் சைடட் லாஃப்ட் கவரேஜ் கொடுத்து அதையுமே ப்ராப்பராக பிளைவுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த 3 BHKயோட சைஸ் 1324 ஸ்கொயர் ஃபீட்டு. 2 BHK வந்து ஒரு 3 சைஸில் இருக்குங்க. 810 ஸ்கொயர் ஃபீட்டு, 880 ஸ்கொயர் ஃபீட்டு, 910 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு ஒரு 3 சைஸஸில் 2 BHK வீடுகள் அவைலபிள். இந்த 3 BHK அண்ட் 2 BHK வீடுகள் எல்லாத்துக்குமே UDS 45% வந்துருது. ஓகேங்களா? இனியோ இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்டுகளுக்கும் உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் வந்துடும். சரியா?
ஸோ சேஃப்டிக்கு சிசிடிவி கொடுக்குறாங்க. முக்கியமாக இவி சார்ஜ் போர்ட் கீழே கார் பார்க்கிங்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையில் கிச்சனில் 7 ஃபீட்டுக்கு டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ வீடு பர்ஃபெக்டாக இருக்குது மக்களே. உங்களுக்கு 99% ஆஃப் மக்கள் கேட்குறது நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில், கரெக்டுங்களா? ஸோ அதில் தான் எல்லா வீடுகளும் வச்சிருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம். ஹாலில் மேலே ஒரு லோ ரூஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டோரேஜுக்கு, ஓகேங்களா? ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, இப்போ மாஸ்டர் பெட்ரூமும் பார்க்குறோம் மக்களே. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. டிஃபால்ட்டாக ஒரு விண்டோ வந்துடுது உங்களுக்கு. டிஃபால்ட்டாக இதில் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. சென்னை சிட்டிக்குள்ளே சிஎம்டிஏ லிமிட்டில் வரக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுகளை ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் பில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. நிறைய பில்டர்ஸை நான் சொல்கிறேன், சில பில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தோ ஸ்ரீனிவாசா பில்டர்ஸ் மாதிரி நல்லா குவாலிட்டியாக பண்ணுறாங்க. ஸோ இங்கே இவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காப்புல. இங்கேயுமே லோ ரூஃப் வந்துருக்கு. லோ ரூஃபோட அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டோரேஜுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி பெருசாக இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூம் வேறு, கண்டிப்பாக ஸ்டோரேஜுக்கு இடம் வேணும். அதுக்கான போதுமான இடம் இந்த வீட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால உள்ள அட்டாச் ரெஸ்ட்ரூம் வந்துடும். இது ஒரு 3 பெட்ரூம் 3 டாய்லெட் ஹவுஸுங்க. 2 வெஸ்டர்ன் கிளாஸர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது, ஒரு இந்தியன் கிளாஸர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. முக்கியமாக பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் போயிருக்காங்க. டேப்ஸ் எல்லாமே வாட்டர்மேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் குவாலிட்டியான விஷயங்கள் தாங்க என்னால் பார்க்க முடியுது. எதுவுமே இது கொஞ்சம் சீப்பாக இருக்குது, இது மட்டும் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. பார்க்குற வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியாக தான் போட்டுருந்தார் பில்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இவரோட ப்ராஜெக்ட் ப்ரீவியஸாக நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம் இதே அனகாபுத்தூரில். அது எல்லாமே இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த ஒரு வகையில் மக்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க. குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் வீடுகள் மூவ் ஆகும். பார்க்குறீங்களா, பேரி வேறு போட்டுருக்கு பாருங்க. எஸ் மக்களே. ஸோ ஹால் பெட்ரூம் கிச்சன் பார்த்தாச்சு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நாம் காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரையில் உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் கிளாஸர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. வெண்டிலேட்டருக்கான ஒரு வெண்ட் கொடுத்துருக்கிறது வித் ஷவர் பாயிண்ட், வால் மிக்சர் எல்லாமே டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது மக்களே. இந்த சைட் ப்ராப்பராக அனகாபுத்தூர் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக 500 மீட்டர்ஸ் மட்டும்தான் வரும். அனகாபுத்தூர்னால அனகாபுத்தூர் பஸ் டிப்போ வரைக்கும் போகணும்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துருது. கரெக்டாக ஜிஎஸ் ரோட்லேருந்து 3வது கிலோமீட்டர் இந்த சைட்டுங்க. ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இந்த HDFC பேங்க் பக்கத்தில் ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 500 மீட்டர்ஸ் நடந்து வந்துடலாங்க நம்ம சைட்டுக்கு, அவ்வளோதாங்க. கரெக்டாக சொல்லணும்னா அனகாபுத்தூரில் பாலாஜி நகரில் அமைஞ்சிருக்கு நம்மளோட இந்த சைட்டு. அனகாபுத்தூரில் இந்த பாலாஜி நகர் ரொம்பவே ஃபேமஸான ஏரியா. நீட்டாக இருக்கும், ஏரியா நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக டெவலப்டு ஏரியா, ஃபுல்லி சரௌண்ட் பை அப்பார்ட்மெண்ட்டுகளை பார்க்க முடியும் இந்த ஜோனில். இங்கே அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்துகிட்டு இருக்கு. ரோட் ஃபெசிலிட்டிலாம் நல்லா சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த ஜோன்லாம் அப்பார்ட்மெண்ட்டுகள் கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்ட் ஆகிட்டு வந்துருவாங்க. அடுத்த ஒரு 2 இயர்ஸ்லாம் இங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுகளே பார்க்க முடியாது. எல்லாமே செம்ம ரேட்டுக்கு போயிடும். ஸோ செட்டில் ஆகணும்னா பல்லாவரம் குரோம்பட் ஜோனில் இந்த லொக்கேஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏரியா நல்லா இருக்குது, மெயின் ரோட் டச்லேயும் வந்துடுது உங்களுக்கு. ஸோ பால்கனி வியூவை பார்த்தாச்சு. இது ஒரு கிட் பெட்ரூமுங்க. இப்போ நாம இன்னொரு பெட்ரூமை பார்க்க போகிறோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்லேயே இருக்க இன்னொரு பெட்ரூமை வாங்க பார்க்கலாம். இது மட்டும் தான் கிட் பெட்ரூம், சரிங்களா? மீடியம் சைஸில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூமாக இருக்கும். ஸோ மக்களே, இங்கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குது. 3 BHK அப்பார்ட்மெண்ட் ஒன்று மட்டும் இருக்குது. இங்கே அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5500 rupees சார்ஜ் பண்ணுறாரு பில்டர், ஓகேங்களா? இங்கே 2 BHK ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 53 லட்ச ரூபாயிலிருந்து கிடைக்கும். 53 லட்ச ரூபான்றது ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ். இதுலயே ரெஜிஸ்ட்ரேஷன், இபி, ஜிஎஸ்டி, கவர்டு கார் பார்க்கிங், ஃபால் சீலிங், மாடுலார் கிச்சன் அப்படின்ட்டு மொத்த விஷயங்களும் வந்துடுதுங்க, சரிங்களா? ஸோ நல்ல குவாலிட்டியான அப்பார்ட்மெண்ட்டு மெயின் லொகேஷனில் நம்ம பல்லாவரம் அனகாபுத்தூர் பாலாஜி நகரில் அமைஞ்சிருக்கு. நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோடு வெறும் 300 மீட்டர்ஸ் தான். ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்து போனாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடச்சிரும். முக்கியமாக அப்பார்ட்மெண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உடனே ஸ்கில் தெரியல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ரீனிவாசா பில்டர்ஸ் அவங்க கிட்ட டேரெக்டாக பேசுங்க. சைட் விசிட் வந்து பாருங்க. இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் ரெடி டு ஆக்குபை 2 BHK அண்ட் 3 BHK வீடுகள் இருக்குது. ப்ரைம் லொகேஷன் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே ஏறி காட்டுற பாருங்க, ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டுங்க. நிறைய வீடுங்க இருக்க ஏரியாவில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ப்ராப்பராக அனகாபுத்தூர் பாலாஜி நகரில் மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப் வெறும் 500 மீட்டர்ஸ் தான். நீங்கள் குரோம்பேட் பல்லாவரம் ஜோனில் இல்லை பம்மல் அனகாபுத்தூர் ஜோன்லலாம் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க. மேலெல்லாம் கான்கிரீட்டில் தான் வாட்டர் டேங்க் கட்டியிருக்காரு. மேலே எல்லாமே டெரகோட்டா டைல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்டு ஏரியா, சிஎம்டிஏ லிமிட்டில் வருது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க மக்களே. ஸ்கிரீனில் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு பில்டர் கிட்ட எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சைட் விசிட் வந்து பாருங்க. பல்லாவரம் குரோம்பேட் ஜோன்ல வீடு தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ப்ராஜெக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.